வடிந்தான். அவன் மனசாட்சி உள்ளவன், அவன் இதயம் உள்ளவன். அதனால ஆராயாமல் தீர்ப்பளித்து விட்டோமே என்பதை அறிந்த பிறகு தன் ஆவியை விட்டான் பாண்டியன் நெடுஞ்செழியன். ஆனால் நம்முடைய கருணாநிதி கொடுஞ்செழியன் என்னுடைய குறைகள் எல்லாம் கேட்டுவிட்டு அதற்கு எந்த நடவடிக்கை, அதாவது மகாபாரதத்தில் வருகின்ற திருதராஷ்டிரனை போல தன்னுடைய மைந்தர்கள், துரியோதனர்கள், கௌரவர்கள் செய்கின்ற தவறை எல்லாம் தட்டி கேட்காத திருதராஷ்டிரனை போல இன்றைக்கு திமுகவிலே திருதராஷ்டிரனாக கலைஞர் கருணாநிதி இருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 6 முறை சீட்டு கொடுத்தா 6 முறை சீட்டு கொடுத்தேன்றீங்க, 7 முறை கொடுத்தீங்க, அது கூட சரியா சொல்ல மாட்டாங்க. 7 முறை சீட்டு கொடுத்தாங்க, 6 முறை ஜெயிச்சா 7வது முறை தோத்தேன். இந்த மதுரை மாநகரில் இவ்வளவு பெரிய ஜனசமூகத்துக்கு முன்னால சொல்றேன், நான் தோற்கல, தோற்கடிக்கப்பட்டேன். துரோகிகளுடைய உள்குத்து வேலையால நான் கூட நினைச்சேன் இந்த உள்குத்து எனக்கு தெரிஞ்சு அது 3-4 பேர் தான் செஞ்சிருப்பாங்க. கடைசியில தான் தெரிஞ்சு இந்த உள்குத்து வேலையை ஊக்குவித்த கதாநாயகனு மு.க. ஸ்டாலின் தான் என்பது அப்புறம் தான் தெரியும். ஏன்னா அப்பங்காரன் கேட்கிறார், எப்படா தோத்தன்னு கேட்கிறார். தோத்ததுக்கான காரணம் சொல்ற, எத்தனை ஓட்டுலடா தோத்தங்கிறாரு. 202 ஓட்டுல தான் தோத்தங்கிற. அப்படியான்னு கேட்டு அவர் நடவடிக்கை எடுக்கிறார். கல்வண்டி தாத்தா நடவடிக்கை எடுக்கிறார். ஆனா அப்பம் போட்ட உத்தரவை 2 நாள்ல மீறி உள்ள வந்து அவங்களை எல்லாம் கட்சியில சேர்த்துக்கிறாங்க. நான் கேட்கிறேன், கட்சிக்கு தலைவர் அப்பாவா இல்ல மு.க. ஸ்டாலின்? விசாரிச்சீங்களா? ஏன் விசாரணை வைக்கல காரணம்னா விசாரித்தா தெரிஞ்சிடும். இந்த உள்குத்து வேலைகள்லாம் கதாநாயகன் ஸ்டாலின் தான் தெரிஞ்சிடும். அண்ணன் சொன்னாரு 91 நான் வந்து ஒரே 91 அம்மா முதல் முறையா முதலமைச்சர் வந்தப்போ ஒரே ஒரு எம்எல்ஏ நான் திமுக சார். அப்ப நல்லா தீர்ப்பு கொடுத்தாங்க மக்கள், இந்த ஒருத்தம் போத இனி எவனும் வானான்ட்டு. அந்த மாதிரி ஒருத்தனா போன நேரத்துல அன்னைக்கு நான் மனம் மாறி அன்னைக்கு வந்து அதிமுகவில் இணைந்திருந்தால் இன்னைக்கு உன் கட்சிக்கு சின்னமும் கிடையாது, கருப்பு சிவப்பு வண்ணமும் கிடையாது. அந்த துரோகத்தை இப்ப நான் துரோகம் பண்ணல, இப்ப நீங்க எனக்கு துரோகம் பண்ணீங்க, அதனால நான் இங்க வந்துட்டேன். ஆனா அப்போல இருந்து தொடர்ந்து நீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டு, யார் செஞ்சது துரோகம்? தைரியம் தான் மேல போட்டு பேச சொல்லு. ஸ்டாலின் இருக்கும் அவங்க அப்பா வந்து பேச சொல்ல, நான் எதிர்க்க நீங்க பேசுறேன். நான் ஒண்ணு மேடையில சவால் விட்டு ஓடுற ஜாதி கிடையாது. ஜாதி தான் தப்பா எடுத்துக்காது, நீங்க சென்னையில வழக்கம் அந்த பரம்பரை கிடையாது. நாங்க வந்து உட்காரு, நானும் பேசுறேன் நீயும் பேசுறேன், கேட்டு பார்க்கட்டும் இந்த ஜனங்க உண்மையை சொல்லிட்டோம்.